ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2025. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ கிட்டத்தட்ட 2 மாசமா லாங் வீடியோவே அப்லோட் பண்ணலை. பட் உங்கள் கூட டச்சில் இருக்கணுன்றக்காகவே ரெகுலராக ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தேன். அகைன் இந்த நியூ இயர்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் லாங் வீடியோவும் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறனால இன்றைக்கி அகைன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிற, நிறைய கேப்புக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண போகிறது, எல்லாருமே ஃபாலோ பண்ண முடிகிற, லைக் ஒபீஸாக ஓவர் வெயிட்டில் இருக்கிறவங்க, வயசானவங்க, பிகினர்ஸ் யாருனாலும் ட்ரை பண்ணக்கூடிய சிம்பிளான 8 எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்பவும் சொல்கிற ஒரு சில பாயிண்ட்ஸை கடகடன்னு பார்த்துட்டு எக்ஸசைஸை நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒன், என்ன எக்ஸசைஸ் பண்ணிங்கனாலும் நீங்கள் அது கூடயே ப்ராப்பராக என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிறதுலையும் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் வார்ம் அப் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஆல்வேஸ் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஜென்ரலாக ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி முடிங்க. இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு நான் எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுக்குற விதம் பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோட ஃபிட்னஸ் கிளாஸில் சேரணும்னா கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கிளாஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அட்மிஷன் போயிட்டுருக்கு. எவ்ரி மந்த் புது பேட்ச் ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நியூட்ரிஷன் கன்சல்டேஷன் வேணும்னாலும் 1-on-1 நியூட்ரிஷன் கன்சல்டேஷனுக்கும் அட்மிஷனுக்கு அதே நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட்டாக ஒரே ஒரு பாயிண்ட், நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி எக்ஸசைஸ் கஷ்டம், என்னால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஈஸி எக்ஸசைஸை, இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எல்லா எக்ஸசைஸையும் கோர் இன்வால்மெண்ட்டோட பண்ணுங்கள். நல்லா உங்களோட பெல்லி பட்டன் ஸ்பைனை பார்த்து போகிற மாதிரி உள்ளே இழுத்து வச்சுக்கிறோம். நார்மலாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், அப்பர் பாடிக்கு ஆர்ம் சர்க்கிள் பண்ணுறோம். லோவர் பாடிக்கு ஒவ்வொரு ஆர்ம் சர்க்கிளுக்கும் ஹீல்ஸ் அப் பண்ணுறீங்க. ஸோ சிம்பிள் எக்ஸசைஸ்னால் எப்பவும் சொல்கிறதா, நீங்கள் ரெப்புடேஷனாக நிறைய பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் 50 ரெப்புடேஷன் ஒரு செட்டு முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் முடியுது அப்படின்னா 2 செட் பண்ணிக்கோங்க. 25 ரெப்ஸ்க்கு நீங்கள் ஃப்ரண்டில் இப்படி சர்க்கிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 25 ரெப்ஸ்க்கு பேக்லேருந்து ஃப்ரண்ட் ஆம்லைன் சர்க்கிள் பண்ணிக்கலாம். ஆப்ஸ் நல்லா டைட், ப்ரீத்திங் நார்மல். ரெண்டாவது எக்ஸசைஸ் நான் கவுண்ட்லாம் பண்ணல, ஜஸ்ட் எக்ஸசைஸ் புரிய வைக்கிற வரைக்கும் தான் நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் நான் சொன்ன கவுண்டிங்ஸை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டாவது எக்ஸசைஸ், கை மேலே வைக்கிறீங்க. சிம்பிளாக லெக் ஃபார்வர்ட் ரேஸ், சைட் ரேஸ், ஃப்ரண்ட் ரேஸ், சைட் ரேஸ். அதுவுமே கையோ அப்பர் பாடிக்கும் ஒரு எக்ஸசைஸ், ஒரு மூமெண்ட் கொடுத்துக்கிட்டே பண்ணுறோம். ஸோ தட் எல்லா மூமெண்ட், எல்லா எக்ஸசைஸும் ஃபுல் பாடிக்கும் சேர்ந்து ஆகணுன்றக்காக 25 ரெப்ஸ். இதில் அகெயின் 25 ரெப்ஸ் சைட் சேஞ்ச் பண்ணி ஆப்ஸ் டைட், ப்ரீத்திங் நான். மூணாவது எக்ஸசைஸ்க்கு கை ரெண்டையும் மேலே வச்சுக்கிறீங்க. ஒரு காலை ஃபோல்ட் பண்ணி பேக்கில் போய் ஆங்கிள் டச் இல்லைன்னா ஹீல் டச், ஃபோல்ட் டச், அப்படியே முன்னாடி டச். நல்லா ஆப்ஸ் டைட், பேக்கில் ஃப்ரண்டில், பேக்கில் ஆல்டர்னேட், கையும் காலும் டச். நாலாவது எக்ஸசைஸ், காலை நல்லா வைடாக வச்சுக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு முட்டு மடங்காமல் ட்ரை பண்ணுறோம். இல்லை மடங்குதுன்னா பிகினர்ஸ் முதல்ல ஸ்டார்டிங்கில் பரவாயில்ல. நல்லா காலை கேப் வச்சுட்டு 2 கையும் கீழே வைங்க. ஒரு செமி சர்க்கிள் மாதிரி ஒரு காலில் இருந்து அடுத்த காலுக்கு வந்து டச் பண்ணுறோம். இது ஒரு கவுண்ட். 2. நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களால் இந்த கால் ஃபுல்லாக முட்டு லாக் பண்ணிட்டு பண்ண முடியலன்னா கொஞ்சம் முட்டை பெண்ட் பண்ணிக்கோங்க. சேம் திங் பண்ணுங்கள். போக போக நீங்கள் ஃபுல்லாகவுமே முட்டை லாக் பண்ணிட்டும் இதை கண்டினியூ பண்ணலாம். 5வது எக்ஸசைஸ், ஸ்டாண்டிங்லேயே கிராஸாக எல்போ நீ டச். ஸ்டாண்டிங் ஆப்ஸ்க்குள்ளது கிராஸாக எல்போ நீ டச். 50 ரெப்ஸ். 5 ஸ்டாண்டிங் எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம். 3 ஃப்ளோர் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஃப்ளோரில் ஃபஸ்ட் எக்ஸசைஸ்க்கு கையை நல்லா லாக் பண்ணி வச்சுக்கோங்க. கால் ரெண்டையும் இப்படி தூக்கிக்கோங்க. ரிவர்ஸ் டேபிள் டாப்பில் இங்கேருந்து அப்படி ஹிப்பில் இருந்து டவுன் அப். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 2 ஷோல்டருமே தரையில் டச் பண்ணி இருக்கிற மாதிரி பாருங்கள். இல்லைன்னா கொஞ்சமாக தூக்குதுன்னா ஸ்டார்டிங்கில் இட்ஸ் ஓகே. போக போக ஷோல்டர் ரெண்டும் தரையில் டச், கால் சைடில் அகெயின் ஆப்ஸ் டைட், ரிலாக்ஸ். ஃப்ளோரில் பண்ணுற அடுத்த எக்ஸசைஸ் சூப்பர்மேன் பண்ண போகிறோம். வயிறு கீழே படுற மாதிரி படுத்துக்கிறோம். கையை முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுருக்கீங்க. முட்டு காலோட முட்டை மடக்கிட்டு இப்படி தூக்காமல் ஜஸ்ட் தைஸ்லேருந்தே ஃப்ளோர்லேருந்து மேலே எவ்வளோ முடியுதோ அவ்வளோ மட்டும் பண்ணால் போதும். இவ்வளோ தான் முடியுதுன்னா இட்ஸ் ஓகே, தூக்குங்க.
போக போக அப் டவுன், அப் டவுன், அப் டவுன், அப் டவுன். ரிலாக்ஸ். லாஸ்ட்டாக நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் எல்போ பிளாங்க் பண்ண போகிறோம். ஸோ இது 50 ரெப்ஸ் பண்ண முடியாதனால ஒவ்வொரு தடைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 10 கவுண்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிவிட்டு திரும்ப முட்டை கீழே வச்சுக்கோங்க. திரும்பவும் மேலே தூக்குறீங்க, 10 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க. அகெயின் மறந்துடாமல் நல்லா ஆப்ஸ் உள்ளே இழுத்து வச்சுக்கிறோம். டவுன், அப் 10 கவுண்ட்ஸ்க்கு பண்ணிவிட்டு டவுன். போக போக முடியுது அப்படின்னா அதே 25 கவுண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ண முடியுதுன்னா ஹோல்ட் பண்ணிவிட்டு 2 செட்ஸ் பண்ணிக்கலாம். இந்த எல்போ பிளாங்க் தான் நம்மளோட லாஸ்ட் எக்ஸசைஸ், 8th எக்ஸசைஸ். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி மற்றொரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் எக்ஸசைஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.